Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வாக்கு வங்கிக்காக பேசி வரும் எதிர்க்கட்சி தலைவர்களின் முகத்திரையை கிழிப்பதே தன் நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். 5ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக தான் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என்றும், சிறுபான்மையினரை வைத்து காங்கிரஸ் செய்யும் வாக்கு வங்கி அரசியலை பற்றி மட்டுமே தான் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், சிறுபான்மையினரை சமாதானப்படுத்த எதிர்க்கட்சிகள் செய்யும் அரசியலை வெளிக்கொணரும் நோக்கத்துடன் தான் பரப்புரை செய்து வருவதாக குறிப்பிட்டார். அனைவருக்கும் சமமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் சிறப்பானவர்களாக கருத தாங்கள் தயாராக இல்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை உள்ளிட்டவை சுதந்திரமாக செயல்படும் மத்திய விசாரணை முகமைகள் என தெரிவித்தார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் சிறந்த முறையில் இந்த அமைப்புகள் ஈடுபட்டதாக கூறிய அவர், தன் 10 ஆண்டு கால ஆட்சிக் காலத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.